ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான தக்காளி ரசம். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான தக்காளி ரசம். இது பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஈஸியான ரெசிபிங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஒரு கம்ஃபர்ட் மீல்னா அது ரசம் சாதம். நல்ல சுட சுட சாதத்தில் ரசம் போட்டு பிசைஞ்சு நமக்கு பிடிச்ச பொரியலெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டாவா திருப்தியாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நல்ல மணக்க ஒரு அருமையான தக்காளி ரசம் டக்குன்னு 5 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 2 பழுத்த தக்காளி எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. நான் இங்கே எடுத்துருக்கிறது நாட்டு தக்காளி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை ரெண்டாக கட் பண்ணிவிடுவாங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்து தள்ளி வச்சுருவோம். அது வேண்டாம் நம்மளுக்கு, அப்போ தான் பிசைறக்கும் ஈஸியாக இருக்கும். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும். ஆப்பிள் தக்காளியை விட நாட்டு தக்காளி நல்லாயிருக்கும், அந்த புளிப்பு அந்த டேஸ்ட்டு. ஆப்பிள் தக்காளினா கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும், தக்காளியோட குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த நாட்டு தக்காளி பிசைறக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே ஆப்பிள் தக்காளினா கொஞ்சம் பிசைஞ்ச விட கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம சுடுதண்ணியில் ஒரு கொதிக்கு வேக விட்டுட்டு பிசைஞ்சிக்கலாம். அந்த மெத்தடும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நல்ல நாட்டு தக்காளியை கொஞ்சம் ரஃபாக பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை தண்டுகளை போட்டு விட்டு கூடவே ஒரு 5-6 கருவேப்பிலையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விடுவோம். இப்படி கொத்தமல்லி இலை கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நம்ம பிசையும் போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். நல்லா பழுத்த நாட்டு தக்காளியை நம்ம ஈஸியாக பிசைஞ்சிடலாம். இதுவே தக்காளி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் அது கொஞ்சம் ஒரு கொதிக்கு வேக வச்சுட்டு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் மைக்ரோவேவில் நீங்கள் வேக வச்சுட்டு எடுத்து பிசைஞ்சிக்கலாம். அது ஈஸியாக இருக்கும். இங்கே பழுத்த தக்காளி நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள் தக்காளி. இப்போ அந்த கெட்டியான தோல் பகுதிகள், அதாவது மசிஞ்சது போக அந்த ரிமைனிங்ஸ், அந்த மீதி இருக்கிற அந்த கெட்டியான பகுதிகளை நம்ம புழிஞ்செடுத்து தனியாக வச்சுருவோம். ரொம்ப ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இல்லைங்க, ஓரளவுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ரசப்பொடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி. இது கூட மிஸ் பண்ணாமல் ஒரு 6-7 வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் இந்த அளவுக்கு மட்டும், பட் சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. அடுத்ததாக ஒரே ஒரு வரமிளகாய். இது கூட ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு 6-7 பல் பூண்டு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் பருன்னு இந்த அளவுக்கு நம்ம ஒட்டி எடுத்துக்கணும். இதையெல்லாம் நீங்கள் இடிகளில் போட்டு இடிச்சும் எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இந்த மாதிரி பருன்னு பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். ரசப்பொடி ரெடிங்க. அடுத்தது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே புளித்தண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரசம் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 2 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருவாங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுருவோம். கூடவே 2 வரமிளகாவும் சேர்த்துக்குவோம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடியாக பொடிச்சு வச்சுருக்கிற அந்த ரசப்பொடியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். ரசப்பொடி கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே அதை வறுத்து விட்டுருவோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளியை ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம். இங்கே தக்காளியை அப்படியே தண்ணி விட்டு நம்ம பச்சையாக மசிச்சு வச்சுருந்தோம். ரா ஃப்ளேவர் இருக்கும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு தக்காளியை நல்லா கொதிக்க விட்டுருவோம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு, அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு தக்காளியை நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துருவோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தோம், அது சேர்த்தாச்சு. இது கூடவே இன்னொரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இப்போ மிஸ் பண்ணாமல் உப்பு சேர்த்துக்குவோம். நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துட்டேன், தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்ல பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை போட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே ரசம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இனி டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். கொதிச்சு வரட்டும். அதாவது ரசம் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். மேலே இப்படி நல்லா நுரக்கட்டி வரணும். ஃபுல் ரோலிங் பாயில் விட வேண்டாம். இந்த ஸ்டேஜ்லேயும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல வீடே மணக்கிற கமகம வாசனையோட அருமையான தக்காளி ரசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி. பழுத்த தக்காளியை பிசைஞ்சு மசிச்சு விட்டு டக்குன்னு ரசம் தாளித்து விட்டுடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சிம்பிள் ரெசிபி. சிம்பிளாக இப்படி ரசம் வச்சு நமக்கு பிடிச்ச பொரியல் வறுவலோடு சாப்பிடும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும். எனக்கு ரசம் சாதம் ஆம்லெட் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரசம் சாதமோட என்ன சைட் டிஷ் வச்சா ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. மிஸ் பண்ணாமல் இந்த சிம்பிளான ரசம் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.